துஷ்டமிருகத்தை கொல்லணும். துஷ்டமிருகத்தை கொல்ல வேண்டாமா? நான் புதியல போலாமா? போகலாம். என்னப்பா அது? இதை வச்சுட்டு என்ன பண்ண போற? காட்டுக்கு வந்து காட்டுல கொசு கடிக்குது, கொசு கடிக்குது, கொசு புச்சு பல்லு வச்சிருக்கேன். அது வரல, கொசு வாங்கி உக்காந்து இருக்குமாடா. அப்புறம் ஊத்தலாம். பேசவே கூடாது. இந்த மாதிரி ஆள்தான் சும்மா பேசி நடப்பாங்க. போகட்டும். சீறி வந்தது சிங்கம் பங்கப்பட்டு போச்சு. ஓ கனை விடு, ஒரே கனை விட்டீர், அது மாண்டு போச்சு. அத பாத்தையா வேகமாக போகுது பல்லமுள்ளி மானதே. மான்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய இஷ்டமிருகம். இஷ்டமிருகமா? இதெல்லாம் வேட்டையாடக்கூடாது. கேட்டு பார்த்தோம். ஆனோட பேச்சு சிரிக்காங்க. ஆனோட பேச்சுனா பல நோண்டா பல நோண்டா பல நோண்டா. என்ன மிருகண்டா? அப்படியே தள்ளி போடுடா. பல நோண்டா பெரிய மிருகண்டா. நான் என்ன மிருகம்? பெரிய மிருகண்டா. ஏய் விடாதடா. என்ன மிருகண்டா சொல்றா? என்ன மிருகண்டா? சித்தேரும்புடா. அதடா பெரிய மிருகம். ஒரே ஒரு சித்தேரும்பு 3 பேர் போட்டு என்னமா பிடிக்கிறீங்கடா? டடா ஓ சித்தேரும்பு வீடியோ வர பெருசா? இதண்டா பெருசு. பெருசுடா. அந்த நீ கீ பற மேலே நின்னுடா. டேய் என்ன முடியல. டேய் ஐயோ என்ன முன்ன அம்மா. டேய் நீ மூணு நேரம் பேசிட்டா என்ன தெரியுது? தூது கதிரவன் பூமியிலே காலை ஊன்றி
வைக்க முடியல. ஏன் தெரியுமா? நீ எல்லாம் ரவுண்ட் பையா சின்ன அவன் காலை மடையா இன்று இதெல்லாம் அதிகமான வெப்பம். அது எப்படி இருக்கு? அதிகமான வெப்பம் நம்முடைய பாதத்தை பூமியில வைக்க முடியல. சரி வேட்டை ஆடி சொன்னாங்க. என்ன பெத்தையா முன்னாடி அப்பவே சொன்ன போவாது போவாதே உடம்பு பதானா பண்ணமாயத்துல கெல்லு வரையாடிடும் குதிக்கலாம். ஆமா, என்ன இது அதிசயம்? எத்தனையோ முறை காட்டிற்கு வேட்டையாட வந்திருக்கிறோம். என்ன பாய் பேச்சு உனக்கு உடம்புலாம்? ஏய், புயல் காத்துடா. ஏய், சுத்தி அடிச்சுதா? சரி காட்டுக்காண்டா அவங்க எல்லாம் வர போறாங்க. போதும். சரி, பணம் இல்ல. அந்த புயல் காத்து அத பாத்தியா நம்ம தொத்திட்டு வருது. பாண்டாலும் வாய மூடு முதல்ல. ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது. வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வீடு போய் சேரணும். இல்ல எல்லாரும் இங்கே மொத்தமா சாவணும். இங்கே சாவணும். ஒண்ணு வீட்டுக்கு போனா இல்லைங்க சாவணும். சரி, போலாமா? ஒற்றுமையாதான் ஓடி வந்தோம். நீ மட்டும் இங்க இருக்கிற மத்த 2 பேருக்கு அனுமடா. பெஞ்சில் தோச்சாங்க. அந்த காலு முட்டி வேலை மாறிட்டு போங்க கொடுத்தாங்க. காலே நண்பா முடியல நண்பா. ஆமா, நீ மட்டும் இருக்கிற. ஐயோ, இங்க 2 பேருக்கு காத்தவராயா. ஏ கோபாலே, சோழா, ஏ கோபாலே, எனதருமை தோழர்களே. என் உடல் பற்றி வந்த தோழர்கள் என்னோடு தானே வேட்டையாடி இருந்தார்கள். ஆமாங்க. ஐயோ, அடித்த காற்றிலே அவர்களை அந்த காற்றானது எங்கே தூக்கி சென்று போட்டதோ எங்க போச்சு தெரியலையே. ஐயோ டே கோபாலே, அவங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையர் கேட்டா என்னப்பா நான் சொல்லுவேன்? செத்துட்டாங்கன்னு சொல்லிடலாமா? செத்துட்டாங்க சொன்னா நம்மள சும்மா விடுவாங்கடாப்பா. என்ன சொல்றது வந்து புரியலையே. கூப்பிட்டு பாடுறா. டே காத்தவராயா நண்பா. டே தொத்துவாய் காத்தவராயா. தோழா. டே பைத்தியக்காரா.
கூட காணுமே. உனதான் தான் எண்ணெயில போட்ட வெங்காயம் வேண்டிய நண்பா இது என்ன இது இதுவா யாரா காட்டியாரு கும்பிட்டுக்கிறான் காது வர கேள்வி காட்டேரி குளத்தங்காரில கும்பிடுவாங்கடா இந்த காட்டுக்கு ஏன் வர போறாங்க சரி மடித்த சுருள்வலையாக தெரிகிறது அதை எடு பார்க்கலாம் ஒரே ஒரு ஆம்பியானே ஏய் யாரா எட்ரா என்னடா ஒரே புள்ளியாச்சு உங்க அம்மாவுக்கு எடுக்காதே பரவாயில்ல இப்பேற்பட்ட உடல் பற்றி வந்து கனமான தோழர்கள் எல்லாம் மறைந்து போய் விட்டார் என்றால் இந்த ஓலை மட்டும் இங்க எப்படி இருக்கும் ஏன்னா இது ஒரு 1000 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எடு பார்க்கலாம் அது வாயாச்சுங்க அது வராங்க சரி சுத்தி போடுறாங்க என்னை எடுக்க விட மாட்டேன் போகுது ஐயோ வராங்க அது வரானவர் நம்ம நண்பன் எதுக்குறான் டேய் இந்த கோபாலா டேய் ஏலையா தோழா என்ன பெருப்பு மொத்தம் தூக்கி ஆரம்பிச்சு இருக்கட்டும் ஏய் வராங்க வராங்க பார்த்தாயா எத்துடா மடித்த சுருள் ஓலை வாடி அடிங்களா அடடே இதோ பார்த்தாயா என்ன மஞ்சள் காப்பிட்டு மேல் முத்தரையிலே சுந்தரி என்று எழுதியிருக்கிறது என்னப்பா யார் தான் போட்டுக்குது உமால் யார் பாரு உடையார் வீட்டு சுந்தரன்னா அது ஒரு ஆணுக்கு உண்டான பேர் இது பாத்தியா சுந்தரி அங்க கீதுங்க அது போகட்டும் அந்த கையப்பன் பாத்தியா இது யார் கையப்பன் தெரியுதா அது தெரியலையா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியல யார் போட்டுன்னு தான் நினைச்சான் யார் கையெழுத்து யாரு பாஞ்சி சுந்தரியால் வரவிட்ட ஓலையே. கண்ணனுக்கும் மங்களலட்சுமி பிறந்த சுந்தரி அனுப்பிய ஓலை தானப்பா இது. ஓ அந்த வாழை தானா ஆமா அவங்க இருப்பதும் அங்கே தோரகாபுரி. இந்த ஆனை குந்தி பட்டணம் இந்த வனத்திலே இந்த ஓலை வர வேண்டிய காரணம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆனால் இந்த ஓலையை பிரித்து பார்க்கணும் பார்த்தா இந்த ஓலையை பிரித்து பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு மனசு வரல ஏன் தெரியுமா மறைந்து விட்டார்கள். அதனாலே மறைந்த தோழனை தேடுவதா பிரித்து பார்ப்பதா ஒன்றுமே புரியவில்லை. மனசு குழப்பமாக இருக்குது. எனக்கு ஒரு எண்ணப்பா கிரகம் சென்று என் தாயை கண்டு இந்த ஓலையை என் தாய் வசம் கொடுத்து பத்திரப்படுத்திட்டு மீண்டும் வனத்திற்கு வந்து அப்புறம் மறைந்த தோழர்கள் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கலாம்.